வணக்கம், வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். இந்த வாரம் நீங்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக பொங்கலை கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. முதல் வந்தது போகி பண்டிகை தான். போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த பூவை தேடி இருப்போம். நமக்கு இந்த தோட்டத்திலேயே நிறைய பூ வந்திருந்ததுங்க. இந்த சைடு நாங்கள் பூன்னு சொல்லுவோம். சிலர் பொங்கல் பூ, அப்புறம் காப்பு அப்படின்லாமும் சொல்லுவாங்க. நல்லா பச்சையாக அங்கங்கே தானாகவே வந்திருந்தது. நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு, வேப்பிலையும் நம்மளுக்கு தோட்டத்து பக்கத்துலேயே இருந்தது. இந்த பூ கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா நம்ம பிரித்து வைக்கும்போது நிறைய உதிர்ந்து போயிடும். அதனால் நான் பொறிச்சு வைக்கலை. பொங்கல் அன்னைக்கு பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால, போகிக்கு முன்னாடி அந்த நாள் கரெக்டாக பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால முன்னாடியே பொறிச்சு வைக்கலை. எனக்கு ஒரு கட்டு வந்திருந்ததுங்க. இதுவே போதுமானது தான். நிறைய கிடச்சிது. நல்லா அழகாக பிரித்து கீழே இருக்கிற இலையெல்லாம் எடுத்துகிட்டு வேப்பிலை கூட சேர்த்து வச்சுட்டேன். அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே நம்மளுக்கு எப்போவுமே தோட்டத்தில் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் நிறைய கலரான ரோஸ் எல்லாமே கிடச்சிதுங்க. லைட் ரோஸ், அப்புறம் நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸு, அப்புறம் பூ எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. இன்றைக்கி போகி பண்டிகைக்கு தேவையான பூக்களையும் இதையும் பொறிச்சு கொண்டு போய் இந்த மாதிரி வேப்பிலை கூட நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன், குட்டி குட்டியாக அங்கங்கே வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கடையிலேருந்து இந்த அரசாணிக்காய் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு பேர் கொத்துக்காட்டு காயின்னு நாங்கள் சொல்லுவோம். குட்டியாக தான் இருக்குங்க. இதோட விதை கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். யாருக்காவது விதை வேணும்னாலும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அடுத்த நாள் நேரமே எழுந்திரிச்சு நாங்களும் இந்த மாதிரி பொங்கல் வச்சுட்டோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் நான் ஒரு 5 மணி போல் தான் தொடங்கினேன். சூரியனே நம்மளுக்கு அன்றைக்கி வரல. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நேரமாக நம்ம வச்சு 6 மணிக்கு போடலாம் அப்படிங்கும்போது அன்றைக்கி மழையாக இருந்தது. அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தப்ப தக்காளிகள் நல்லா பழமாக இருந்தது. நல்லா குண்டு குண்டாக தக்காளி பழங்கள் இருந்தது. மல்பரிகள் பழுக்க தயாராக இருந்தது. நம்ம மல்பரி செடிகளை வெட்டி விட்டு புதுசாக நிறைய மல்பரி நாற்றுக்கள் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வெட்டி விட்ட செடியிலேருந்து குட்டி குட்டியாக நிறைய காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தோட்டத்தில் ஜெர்பரா பூக்கள் மறுபடியும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் டபுள் கலர் மாதிரி நம்மளுக்கு இந்த தடவை வந்திருக்கு. இந்த அரளி செடியில் இப்போ தான் முதல்ல பூ வந்திருக்கு. நான் இது நல்லா அடுக்கு வெள்ளை அரளியாக இருக்குது. பார்க்கவே இந்த அரளிப்பூ ரோஸ் மாதிரி அடுக்கு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. தோட்டத்தில் நிறைய பாலினேஷன் நடக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பூக்கள் அங்கங்கே வைக்கணும். அப்போ பட்டாம்பூச்சிகள் அதிகமாக மகரந்த சேர்க்கை நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு குண்டு நூல்கோல் நம்மளுக்கு வந்திருக்குங்க. அறுவடைக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இனி ஒன்று காய் வராமல் இருக்குது. நாங்கள் இப்போ பறிக்கிறது சிறகு அவரை. இது ஒரு கொடி வெரைட்டி தான். நாட்டு அவரை தான் இது. ரொம்ப இது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பந்தல் போட்டு ஏற்றி விட்டுட்டாலே நோய் தாக்கல்லாம் பெருசாக வர்றதில்ல. சிறகு அவரை நம்மளுக்கு நிறைய காய் வருது. ஒரு 10 காய் இருந்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு பொரியல் செய்கிற அளவுக்கு சிறகு அவரை நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய காய்கள் கூட தேவைப்படாது. பாருங்கள், இன்றைக்கி கிடச்ச சிறகு அவரைகளை பொறிச்சிட்டோம். பக்கத்துலேயே இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த வர வாரத்தில் சிறகு அவரைகள் நம்மளுக்கு இன்னும் நிறைய கிடைக்குங்க. நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இன்னும் சிறகு அவரை செடியில் இருக்குது. அதோட பூ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி. நம்மளோட வெள்ளை பூசணிக்காயில் மறுபடியும் ஒரு காய் வந்திருக்கு. நல்லாவே தொங்கிட்டுருக்கு. காவாசி நல்லா முத்திடுச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கும் திருப்பி நம்மளுக்கு வெண்டைக்காய்கள், தக்காளி இதெல்லாமே மறுபடியும் கொஞ்சம் பழமாக இருந்தது. தக்காளிகள் நம்மளுக்கு தினம் கொஞ்சம் அளவளவாக பழமாகவும் அதை நம்ம அப்படியே பொடிச்சிக்கலாம். வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள், முழுன்னு நல்ல நீளமாக நிறைய இன்னும் வெள்ளை கத்திரிக்காய் நம்மளுக்கு வரல. ஆனால் இப்போ அப்பப்போ ஒவ்வொரு வெள்ளை கத்திரிக்காய்கள் வருது. ரொம்பவுமே அழகாக இருந்தது. நல்ல ஷைனிங்காக நீளமான வெள்ளை கத்திரிக்காய். சிகப்பு வெண்டைக்காய்கள் நம்ம தோட்டத்தில் நிறைய வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ அறுவடை முடிஞ்சிருச்சு. அந்த செடியில் மறுபடியும் ஒன்று நல்லா கலராக ஒரு சிகப்பு வெண்டைக்காய் வந்திருந்தது. இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா, அறுவடை முடிஞ்ச செடியில் கீழால் நம்மளுக்கு ஒரு 3 சிகப்பு வெண்டைக்காய் கிடச்சிது. எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 சிகப்பு வெண்டைக்காய்கள் பொறிச்சிட்டேன். சிகப்பு வெண்டைக்காய்கள் நம்ம போன சீசனில் நிறைய அறுவடை எடுத்தோம். நான் விதை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நாற்றுக்கள் இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. திருப்பியும் நம்ம வாங்கி தான் போடணும். இது தம்பட்டை அவரை.
நம்ம எப்படி சிறகு அவரை பொரிச்சோமோ அதே மாதிரி இதுவும் வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் மாவு மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அவரை வெரைட்டி நல்லாயிருக்கும். இன்னும் காய்களும் நிறைய வச்சுருக்குங்க. இன்றைக்கி நம்ம கூடையில் பார்த்திங்கன்னா என்னென்ன அறுவடைன்னா சிறகு அவரை, தம்பட்டை அவரை, அப்புறம் வந்து சிகப்பு வெண்டை, சாதாரண அவரைக்காயில் கொஞ்சம், இந்த மாதிரி நம்மளுக்கு டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் அறுவடைகள் வந்து தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஒரே ஒரு வெள்ளை கத்திரிக்காய்கள், தினமும் நம்ம பொரிக்கிற கொஞ்சம் தக்காளின்னு இன்றைக்கி நம்மளோட அறுவடை கூடை ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருந்ததுங்க. இதையெல்லாம் பொரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட செடியில் மறுபடியும் நல்லா குண்டாக ஒரு பழம் பழுத்திருந்தது. இப்போ வந்து சீசன் இல்லையோ என்னமோ தெரியல, ஒன்றா தான் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நம்ம தினமும் கிடைக்கிற தக்காளிகள், அப்புறம் இன்றைக்கி டபுள் கலர் ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒன்று எல்லோவாக இருக்கும், ஆரஞ்சாக இருக்கும், டபுள் ஷேடாக இருக்கும். இது வந்து கொத்து கொத்தாக நிறைய பூக்கும். ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி மாதிரி தான். நல்லா வந்து வெள்ளை ரோஸ் வந்து நல்லா விரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் முன்னாடியே பறிக்கலை. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.